சில மனுஷருடைய உதவியை நம்பி நீங்கள் காத்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற நானே செய்வேன். ஆமேன். சில நேரத்தில் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு எந்த மனுஷரும் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணக்கூடாது, இப்படி ஜெபிச்சிருக்கிறேன். ஏன்? இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இன்னைக்கு ஒரு 10,000 கொடுத்துருவாங்க, 10,000 தான் கொடுப்பாங்க, சரிங்களா? இன்னைக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்து நான் மட்டும் இல்லைண்ணா இது எங்கே இருந்திருக்கும் தெரியுமா? என்னால் தான் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? அவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? கனத்திருடர்கள். என்னது? திருடர்கள் தான் நான் அவங்கள சொல்லுவேனே. ஏன்? கர்த்தருக்குரிய கணத்தை திருடிப்பாங்க. கர்த்தர் தானே செஞ்சார். நம்ம கொடுத்த 10,000 அந்த பிள்ளைய போய் அந்த இடத்துல உட்கார வச்சுச்சு. படிக்க 10,000 கொடுத்துருக்கலாம், படிச்சது அந்த பிள்ளை இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? நீங்க 10,000 கொடுத்து அந்த பிள்ளை படிக்கலாம், இன்னைக்கு அந்த உயர்வான பதவிக்கு போயிருக்குமா? போயிருக்காது. ஆனா இந்த கணத்தை திருடுற மனுஷங்க எப்படி தெரியுமா? தான் கொடுத்ததை சொல்லி தன்னால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? நாளைக்கு கர்த்தருடைய மொத்த கணத்தையே திருடிடுவாங்க. அந்த பிள்ளை போய் கர்த்தர் எனக்கு இதை செய்தார்னு சொல்லும் போது, கர்த்தர் எங்க செஞ்சாரு? நான் தானே 10,000 கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவருடைய கணத்தை திருடிடுவாங்க. அதனால நான் சில நேரத்தில் சில சூழ்நிலைமைகள்ல சில காலகட்டத்தில் இப்படி ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு யாருமே உதவி செய்யக்கூடாது இந்த இடத்துல. ஏன் தெரியுமா? நீர் சர்வ வல்லமை உள்ளவர் இல்லை, நீர் எல்ஷடா இல்லை, நீரே செய்வின்னு சொன்னீர் இல்லப்பா. ஹல்லேலூயா. அப்படி நான் ஜெபிச்ச ஒரு சில காலகட்டங்களில் கர்த்தர் உண்மையாகவே அந்த ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு ஒருவரும் நின்று பிரின்சியை நான் தான் பெரியவன் ஆக்கினேன் என்று ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே உங்க கணத்தை யாரும் திருடாதபடி என்னை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி. அப்படி ஒருவரால் நமக்கு ஒரு உதவி வரணும்னா கூட அவங்க இந்த கணத்திருடிகளா இல்லாதபடி இருந்தால் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் 2 கையும் உயர்த்தி சொல்றார், அப்பா உன் காசு உன் பணம் ஒரு சரட்டை கூட எனக்கு வேண்டாம் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா ஒரு நாள் வந்து நீ தான் ஆபிரகாமை நீ தான் பெரிய ஆளாக்கிட்டேன்னு சொல்லிடுவேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.